வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளா டக்குன்னு ஒரு சாம்பார் சாதம் பண்ண போறோம். தேங்காய் சேர்க்காம வறுத்து அரைச்சி பொடி போட்டு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பு தோரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் கடுகு தாளிச்சிக்கலாம். அப்புறம் லாஸ்டா நம்ம சாதம் கலந்ததுக்கு அப்புறம் தாளிச்சிக்கலாம். கடுகு மட்டும் தாளிச்சுப்போம். ஒரே ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், ஒரு நல்ல பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம், வெங்காயம் வதங்கிடுத்து. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுத்து. பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய். லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். எண்ணெயிலே காயெல்லாம் நல்லா வதங்கிடுது. புளி கரைசல் நல்லா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். நீர்க்க அதை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம், ஒரு டம்ளர். அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வறுத்துக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். வரமிளகா, தனியா நல்ல ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகு, அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் கசகசா நல்ல ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஃபுல்லா. அவ்வளோதான். இதையும் அப்படியே வறுத்துருவோம். இப்போ நல்லா வறுபட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுருவோம். ஆல்ரெடி நான் சாதம் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன். அதனால அது தகுந்த மாதிரி உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். பலாக்கொட்டை வேக வச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதத்துக்கு தேங்காய் சேர்க்காம வெறும வறுத்து அரைச்சி வச்சு தான் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாத்துருங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ வறுத்ததை அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை நம்ம சேர்த்துருவோம். தண்ணி விட்டு அலம்பிக்கலாம். மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விடுவோம். ப்ரெஷர் அடங்கிட்டு பாருங்க. இதை அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். ஆல்ரெடி இதுலேயும் பெருங்காயம்லாம் போட்டிருக்கோம், உப்பும் போட்டிருக்கோம். நான் ஒரு கப்பு அரிசி, ஒரு 3/4 கப்பு தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, சாதம் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அரிசிலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மட்டும் ஊற்றுக்கோங்க. நான் இதுக்கு 7 டம்ளர் தண்ணி விட்டேன். நல்லா குழவா வேணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா குழவாவும் வந்திருக்கு. சேர்ந்தாப்புல இருக்கும். அப்போதான் நம்ம அரைச்சதையும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துருக்கு. கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா அப்புறம் கூட விட்டுக்கலாம். நம்ம இப்ப சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் வேக வச்ச சாதம் பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. பாருங்க, மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் விட்டுட்டோமா, பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாவே விட்டுடலாம். கரெக்டா இருக்கும். நல்லா அது ஊற ஊற இந்த மாதிரி தளர இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு கெட்டிமா ஆச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வெந்நீர் காய்ச்சி நீங்கள் விட்டுக்கலாம். தளர்ந்து வந்துடும். இதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா காஞ்சிருத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடுகு மட்டும் தான் தாளிச்சோம். நான் சொன்ன லாஸ்டா நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் தாளிச்சு லாஸ்டா கொட்டும்போது அது நல்ல வாசனையா இருக்கும். அதனால லாஸ்டா விடுறோம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். தேங்காய் இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போடும்போது அது ஒரு நல்ல வாசனையாக இருக்குமா,
ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. இது தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு கறி நல்லா இருக்கும், இல்லைன்னா அப்பளம், படாம், சிப்ஸ் எது தொட்டுனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சொல்லிக்கிறேன்.